ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மல்லி தோட்டத்தில் பூ நிறைய எடுத்துருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மல்லிப்பூ இதில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து மாட்டுச்சாணம் வரும், கொஞ்சம் நம்ம களைச்சி விட்டு வச்சிட்டோம்னா நல்லா தளைஞ்சு வந்துடும். ஒவ்வொரு இதுலேயுமே இந்த பாருங்கள், நல்லா டார்க் க்ரீனாக இருக்குதுன்னு சொல்லுவேன்ல, அதில் எல்லாம் உருவி விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து தளைஞ்சு வரும். இந்த பாருங்கள், இது போல் தளைஞ்சு வந்து பூ மொட்டு எடுக்குங்க. இந்த பாருங்கள், இது போல் வரும், இது போல் வந்தால் வரும். அதே மாதிரி இப்போ பூ பூத்து முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த சைட்லேருந்து உங்களுக்கு க்ரோத் ஆகும். இங்கேருந்து சைட்லேருந்து க்ரோத் ஆகும் பாருங்கள். இது போல் கட் பண்ணி விட்டுடணும். காலம்பரை பார்த்தேங்க, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஈவினிங்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்குது. ஸோ அப்படியே பூ பறிச்சிடலாம். இது பாருங்கள், இது வந்து 3 அடுக்கு மல்லி, நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது முடிஞ்சிருதுங்களா, இதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுடணும். அப்புறம் இன்னொரு மல்லியும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு மல்லி. இதோட மொட்டை வந்து நீளமாக நல்லா அரும்போட்டிருக்குங்க. இங்கே பாருங்கள், காம்பு நல்லா பெருசாகவே இருக்குது. இதுவும் அடுக்கு தான் பாருங்கள், இதுவும் 3 அடுக்கு தான். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லேயர் ஒன்று, அதுக்கு அடுத்தது ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒன்று. ஆனால் இது வந்து மெலிசாக இருக்கும் அதனுடைய மொட்டு காலம்பரை காட்டுறேன். இங்கே பாருங்கள், நீளமாக இருக்கும். நாளைக்கு பூக்கிற மாதிரி எதுவும் இல்லை போல், எல்லாம் முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், இது வந்து 4 மறுநாளுக்கு இந்த மொட்டு வருங்க. இங்கே பாருங்கள், இது 4 மறுநாளுக்கு வரும். இதோ இங்கே இருக்குது பாருங்கள் மொட்டு, நாளைக்கு பூக்கிற போது. இந்த பாருங்கள், உள்ளே இருக்க தெரியல. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மொட்டோடு இருக்கும்போது இது போல் இருக்கும். தெரியுதுங்களா? பிளர்ராக இருக்குது. இது பாருங்கள், இது தாங்க மொட்டோடு இருக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். வெளிச்சம் மறையுது, இவ்வளோ நீல வாக்கில் இருக்கும். இதுவும் 3 அடுக்கு மல்லி தாங்க. இதனுடைய பூ வந்து இது போல் இருந்துச்சு. எல்லாம் நிறைய கொட்டிருச்சு, நான் பறிக்கவே இல்லை, விட்டுட்டேன். பாருங்கள், அந்த கொடியும் அதே தான். பாருங்கள், கீழே எத்தனை எல்லாம் கீழே விழுந்துருக்குது. சரி, எல்லாம் பறிச்சுட்டு பார்க்கலாமா? பாருங்கள், நமக்கு ஒரு கிண்ணம் ஃபுல்லாகவே வந்துருச்சு. நல்லாவே அடுக்கு மல்லியும் நமக்கு இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது பெட்டல்ஸ் வந்து நல்லா ரவுண்டாக இருக்கிறது அடுக்கு மல்லிங்க. இது பாருங்கள், நல்லா மொட்டு குண்டாக இருக்குறங்க. இது இன்னுமே ப்ளூ மார்க்கில், இதில் 2 அடுக்காக இருக்குது. இதுவுமே வந்து 3 அடுக்கு தான். இதுவுமே 3 அடுக்கு மல்லி தான். ஆனால் அதனுடைய பெட்டல்ஸ் வந்து நீல வாக்கில் இருக்குதுங்க. நல்லாயிருக்கு, நல்ல மனம். இங்கே வரும்போதில் சம மனம். இதே அளவில் தினமே பூ கீழே கொட்டுதுங்க, நான் எடுக்கவே முடியறதில்ல. ஸோ அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அங்கங்கே அப்படியே தெரியுது பாருங்கள். ஓகே, இன்னொரு மல்லி உங்களுக்கு காட்டணுங்க. இது வந்து ரோஸ் மல்லி, நல்ல ரோஜா பூ மாதிரி ஒரு இது வந்தாலும் நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இது ரோஸ் மல்லி. இது இப்போ தான் கொஞ்சம் தளைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. ஓகே, காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்த நாள் வெளிச்சத்தில் வந்து நம்ம பார்க்குறோம், பார்த்துக்கோங்க. அடுக்கு மல்லி நிறைய பூத்துருக்குது. ஓவரால் அப்படியே காமிக்கிறேன். பாருங்கள், திரும்ப அரும்பு நிறைய எடுத்துருக்குது பாருங்கள். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முடிஞ்சதில்ல. இப்போ அடுத்த இதில் பாருங்கள், எல்லாமே பாருங்கள். ஃபுல்லுமோ இப்போ அடுத்த தளைஞ்சிட்டே வருது. அதில் மொட்டுக்கல்லோட வருது பாருங்கள். இதுதான் இது வந்து பெட்டல்ஸ் வந்து ரவுண்டாக இருக்குது. நான் நாள் நைட்டு ஈவினிங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. இப்போ இது வந்து 3 அடுக்கு குண்டு மல்லிங்க. இது இங்கே பாருங்கள்,
லேயர் லேயராக வரும் 3 அடுக்கு. இதனுடைய பெட்டல் ஷேப்பு இது போல் இருக்குது பாருங்கள். பாருங்கள் மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, குண்டு குண்டாக இருக்குது. நம்ம மொட்டோடு பறிச்சிட்டோம்னா மறுநாள் காலம்பரை விரியறதுக்கு இது விரியாதுங்க. இதை அப்படியே செடியிலே விட்டுடணும், சாயந்தரம் பறிக்க முடியாது. இங்கே பாருங்கள். இதே வந்து இன்னொரு மல்லி இருக்குது. இதில் பாருங்கள் இப்போ தான் மலர்ந்து வருது, ஒரு லேயர் தான் வந்து விரிஞ்சு வருது. இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து இன்னும் 2 லேயர் விரிஞ்சு வரும். இப்போ இதனோட இதில் இங்கே பாருங்கள். இப்போ இவங்க வந்து மொட்டோடு பறிச்சிடலாம். இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு காலம்பரை விரிகிறவங்க. இங்கே பாருங்கள் மொட்டு எவ்வளோ நீளமாக இருக்குது. இங்கே பார்த்துக்கங்க, காம்பு நல்லா பெருசாக இருக்குது. இப்போ இவங்களுடைய பூ வந்து எப்படி இருக்கு பாருங்கள். இவங்களும் ஒரு லேயர் விரிஞ்சிட்டாங்க. இவங்களும் 3 அடுக்கு தான், ஆனால் நீல வாக்கில் வருவாங்கங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் வந்தாச்சு, செகண்ட் லேயர், இது 3வது லேயர். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது விரிஞ்சிட்டது எப்படி இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? ஸ்டெப்பாக இருக்கா? 3 லேயர் தெரியுதுங்களா? இது ஃபஸ்ட் லேயர் ஒன்று, இது செகண்ட் லேயர், அதுக்கு மேலே இருக்கிறது இது 3வது லேயர். அதே மாதிரி இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்க அடுக்கடுக்காக இருக்குது. ஆனால் இப்போ காம்பு நல்லா பெருசாகவே வருது. பூ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் நல்லா கொஞ்சம் தெளிஞ்சு வர்றாங்க செடியெல்லாம். இப்போ நம்ம இந்த மெத்தடில் தான், அதாவது எப்படின்னா அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணி நல்லா அப்படியே கட் பண்ணி அறுத்து விட்டுணுங்க. என்னடா நம்ம செடியை வந்து இப்படி கட் பண்ணுறோமேன்னு நினைக்கக்கூடாது. அப்போ பண்ணால் தான் நம்ம தளைஞ்சு திரும்ப நிறைய மொட்டுக்கள் வருங்க. ஐயோ மொட்டு பறிச்சிட்டேன். இப்போ அப்படியே பறிச்சிடலாம். எல்லாம் பறிச்சிட்டோங்க. இப்போ பாருங்கள், இது கிண்ணத்தில் போட்டால் நல்லா நிறைய இருக்கும். இப்போ ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான். ஓகே தேங்க்யூ. நல்லா அடர்த்தியாக கட்டிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பேக் சைடில் பார்த்துக்கோங்க எப்படி கட்டியிருக்குறோம், நல்லா நெருக்கமாகவே அழகாக இருக்குதுல்ல. நல்ல மணமாக வாசனையாக இருக்குதுங்க.